அண்ணா டயரில் அடிபட்டுச்சு, வாரண்டி கிளைம் பண்ணி மாற்றி கொடுங்கண்ணா. பண்ணலாம். நான் உங்கள் டயர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும், வாரண்டி கிளைம் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு கிளைம் பண்ணுறப்போ அது ஒரு கேஜ் வச்சு செக் பண்ணி சொல்லுவாங்க எவ்வளோ ரப்பர் தேய்மானம் இருக்குது. அந்த அமௌண்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். என்ன அமௌண்ட் உங்கள் ஃபோனுக்கு தான் மெசேஜ் வரும். அந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ணிங்கன்னா டயர் மாற்றி கொடுத்துருவாங்க. மேபி ஒரு 1 டே ஆகும் போயிட்டு வரதுக்கு. என்னண்ணா இப்போ சொல்கிறீங்க, அதை பேமெண்ட்லாம் கேட்குறீங்க, முன்னாடி சொல்லவே இல்லையா? அது இது வந்து டயர் வாரண்டி தானே, கேரண்டி இல்லை. நிறைய கஸ்டமர் இந்த ப்ராப்ளம் இருக்குது. அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு டயர் வந்து மாற்றி கொடுன்னு சொல்கிறாங்க. மாற்றி கொடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் வந்து கஸ்டமர் வந்து நான் ஏன் சார் பேமெண்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. இந்த டயர் வந்து கேரண்டி இல்லை, வாரண்டி தான் இருக்குது. வாரண்டினா ஏதோ தேய்மான அமௌண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். இது ப்ராசஸ் எப்படின்னா, இந்த டயர் கொண்டு வந்து அவங்க வந்து ஒரு கேஜ் வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க எவ்வளோ ரப்பர் நீங்கள் தேய்ச்சிருக்கீங்களோ. ஒரு புது டயர் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 8 mm ரப்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 3.5 mm தேய்ச்சிருக்கீங்கன்னா 3.5 mmக்கு எவ்வளோ கேஷ் ஆகுமோ அந்த அமௌண்ட் வந்து உங்கள் மொபைல் ஃபோனுக்கு வந்துடும். என்ன பேமெண்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்டு நீங்கள் அந்த பேமெண்ட் பண்ணிங்களா ஆட்டோமேட்டிக்காக அவங்க டயர் மாற்றி கொடுத்துருவாங்க. இது போயிட்டு வரதுக்கு 1 நாள் ஆகும். நிறைய கஸ்டமர் என்ன நினைக்கிறாங்கன்னா, டயர் வந்து ஃப்ரீயாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஃப்ரீயாக மாற்ற முடியாது சார். இது வந்து வாரண்டி தான், கேரண்டி இல்லை. நீங்கள் டயர் இன்றைக்கி வாங்கி ஒரு 2 நாள் 3 நாள் 4 நாள் 1 வீக் கழித்து வந்து டயர் அடிப்பட்டால் ஏதோ ஒரு அமௌண்ட் கட்டியே ஆகணும். அது ஃப்ரீயாக மாறவே முடியாது. ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்ன அமௌண்ட் டெஃபினட்டாக இருக்கும். இது எல்லா கஸ்டமருக்கு ஏன் சொல்கிறேன்னா, நிறைய கால் டாக்ஸி கஸ்டமர் இந்த ப்ராப்ளம் இருக்குது.